கர்நாடகா பேங்கோட போர்ட் ரூம்ல வந்து ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். இங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ல 2 பேர் வந்து இங்க திரும்ப ரீஅப்பாயின்ட் பண்றதுக்கான அந்த வோட்டிங்ஸ் வந்து போயிருந்துச்சு. அதுல பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் இங்க டிஎஸ் ரவீந்திரன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. இந்த ஒரு 2 பேர்ல இங்க பாலகிருஷ்ணா வந்து ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. என்ன ரீசனால அப்படின்னா இங்க ஷேர் ஹோல்டர்ஸ் பொறுத்தல அதிகமான வோட்டிங் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. 76% மேல வந்து கிடைச்சிருக்கு. 75% மேல கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பாலகிருஷ்ணா வந்து ஜெயிச்சிருக்காரு. சோ அவர் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரா திரும்ப ரீஅப்பாயின்மெண்ட் வந்து நடந்துரும். இங்க டிஎஸ் ரவீந்திரனை பொறுத்தல அவருக்கு வந்து இங்க 59% தான் இங்க வோட்டிங் வந்து கிடைச்சது. சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மெஜாரிட்டி வந்து தோத்துருக்காரு. அதனால அவர் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா வந்து கண்டினியூ பண்ண முடியாது. சோ அவரோட பொசிஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ரிசைன் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காரு. சோ இவர் வந்து இந்த கஸ்டமர் அந்த ஒரு ஸ்டேக் ஹோல்டிங் அப்புறம் வந்து இங்க அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து உள்ள இருந்தாரு. சோ அவர் வந்து இப்போ வந்து இங்க வெளியே வரப்போதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த போர்ட் ரூம்ல நடந்த ஒரு விஷயமா வந்து இருக்கு. இப்ப இந்த கம்பெனில கரண்டா எம்டிஎன் சிஓவா வந்து இருக்கிறவர் ராகவேந்திர பட்டன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல அவர்லாம் 90% ஓட்டிங் ரேட் வந்து ஜெயிச்சுட்டு தான் உள்ள வந்து வந்தாரு. சோ இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தல எம்டிஎன் சிஓ கரெக்டா வந்திருக்காரு. ஏற்கனவே இந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணவர் தான். இந்த ஒரு கம்பெனியோட அந்த பிரைஸ் டு புக் இங்க வந்து சீப்பா வந்து இருக்கு. சோ இருக்கிற பேங்க்ஸ்ல அண்டர் வேல்யூடா இருக்குது இதுதான் வந்து இருக்கு. சோ அதனால இந்த டைம்ல இது வந்து 1 2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம்.